நம்மள கொஞ்சம் பேர் நினைக்கலாம், நான் தான் ஹஜ் செஞ்சிருக்கிறேனே, நான் தான் தொழுது இருக்கிறேனே, நான் தான் தான தர்மம் பண்ணியிருக்கிறேனே, நான் தான் நிறைய நன்மைகளை செஞ்சு வச்சிருக்கிறேனே, அதோடு அதான் ஒரு தீமை என்று வச்சிருந்தாலும் இந்த தர்காவுக்கு போனதுனால அது என்ன இவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறதுனால அந்த தீமையை மன்னிச்சிருவான் அப்படின்னு நினைக்கலாம். அல்லாஹ் வந்து திருக்குறான்ல சொல்றான், இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. ஷிர்க் எங்கக்கூடிய இந்த கொடிய பாவங்கள் இருக்குதே, இந்த பாவத்தை தவிர வேற எந்த பாவமா இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு போதுமானவன். அவன் நாடினால் மன்னிப்பான். ஆனா ஷிர்க் என்ற இந்த பாவம் இருக்குதே, இதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏன் மன்னிக்க மாட்டாங்கிறான்? இன்னொரு இடத்துல அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், லைன் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானு யஅமலூன். நபிமாருடைய வரலாறுகள், இறை தூதருடைய வரலாறுகள், அந்த வரலாறுகள் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரும்போது சொல்றான், இந்த இறை தூதர்கள் இருக்கிறாங்களே, இவர்கள் இணை வைத்து விட்டாலும் இவர்கள் செய்த நல்லறங்களை நான் அழிச்சிருவேன், எந்த நன்மையும் இருக்காது அப்படிங்கிறான். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், லைன் அஷ்ரக்த லயஹபத்தன் அமலுக. நபியே, நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்களையும் நான் அழிச்சிருவேன் அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய பாவம்னு யோசிச்சு பாருங்க. நாம நன்மைன்னு நினைக்கிறோம், பெரிய பெரிய நன்மை, பெரிய பெரிய ஹஜ் இதெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கிறோம், ஒரு காசுக்கு புண்ணியம் இல்லைன்றான். எப்போ ஷிர்க் வைத்து விட்டால், இணை என்ற இந்த பாவத்தோடு இவ்வளவு பெரிய நன்மை நம்ம செஞ்சிருந்தா இந்த நன்மையா இருக்காது, எல்லாத்தையும் எல்லாம் அழிச்சிருவான். அப்ப எது மட்டும் பாக்கியா இருக்கும்? ஷிர்க் மாத்திரம் பாக்கியா இருக்கும், இணை என்ற அந்த பாவம் மட்டும் பாக்கியா இருக்கும். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்னா, உனக்கு நரகம் டிக்ளேர் பண்றான், ஹராம் அப்படிங்கிறான். காலிதீன ஃபீஹா, அதுல அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படிங்கிறான். அந்த நரகத்துல லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அவர்கள் சாவவும் மாட்டார்கள் பிழைக்கவும் மாட்டார்கள் அப்படிங்கிறான். அவ்வளவு பெரிய கொடுமையான அந்த வேதனை. எப்போ இந்த இணை என்ற இந்த பாவத்தை செய்தால், தர்காவுக்கு போன, தாயத்தை போட்டா, அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்காண்டி நேர்த்திக்கடன் செய்தால் இவ்வளவு பெரிய பாவங்கள் கிடைக்கும் என்பதை முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்றால் அவனை மாத்திரம் வணங்க, வேற யாரையும் எதையும் வணங்காதீங்க. வணங்கினால் அது பெரிய பாவம்.